சுமந்திரன் அவர்களுக்கும் சிறிதரன் அவர்களுக்கும் இடையிலான போர் தான். அவர் எவர் என்ற நீங்களே ஒரு கையோகி செய்யப்படுகிறார். இதை எதிர்த்து சுமந்திரன் அவர்கள் வழக்கு தொடர். ஆனால் சுமந்திரன் அவர்கள் இந்த வார் லைசன்ஸ் தொடர்பாக நீங்க வெளியிடுங்க, அரசாங்கத்தை ஒரு அழுத்தம் கொடுத்திருந்தவர். ஏழை பெண்ணுக்காக வாழ்வாதாரம் வழங்கினேன், இதை நிரூபித்தால் என்னுடைய நாடாளுமன்ற பதவியை தூக்கிட்டார். மாங்காவத்தில் விற்கிற மாதிரி இந்த அப்படிங்க விடுதலை புலிகள் அமைப்பினர் இந்த கையில இந்த கிளிநொச்சி இருக்கின்ற பொழுது அங்க வாரை பகுதியில இந்த காசிக்கு சட்டவிரோதமான மதுபான விற்பனைகள் அதிக. பேய ஓட்டுறதுக்காண்டி பூசாரியை கூப்பிடலாம், பேய ஓட்டுறதுக்காண்டி பேயை கூப்பிடலாம். வணக்கம் வணக்கம் ஜெகன். முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று நாங்கள் பல விடயங்கள் பற்றி பார்க்க போகின்றோம். அதில் முக்கியமாக சிறிதரன் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த குற்றச்சாட்டுக்கு அவர் என்ன பதிலளித்து இருக்கிறார், அதுக்கான காரிய தொடர்புகள் என்ன என்றதான் ஒரு அலாசல் இந்த வீடியோ. அலசல் மாதிரி சஞ்சய் மகவத்த என்கின்ற ஒரு சமூக ஆர்வலர், இவர் ஒரு சிங்கள இனத்தை சேர்ந்த சகோதர மொழியை சேர்ந்தவர். அப்ப இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சிறிதரன் அவர்கள் தன்னுடைய சொத்து விவரங்களை காண்பிக்க வேண்டும். அவர் மீது எனக்கு சந்தேகம் இருக்கு. அதனால அவர் சொத்து விவரங்களை காண்பிக்க வேண்டும் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதற்கு சிறிதரன் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார் என்றார். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தனிப்பட்ட ரீதியாக அவர்கிட்ட நிறைய சொத்துக்கள் இருக்கிறதாக நான் அறிகிறேன், அதாவது கணக்குல வராம. அப்ப அந்த சொத்துக்களை இவர் வெளிப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சிறிதரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லேயே ஒரு சில உறுப்பினர்கள் தான் தங்கள் சொத்து விவரத்தை நேரடியாகவே கொடுக்கிறவர்கள். அதுவும் அந்த ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கு. அதே மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இது ஒரு திட்டமிட்டத்தை சதி செய்யலாம் இருக்கலாம். இவருக்கு பின்னால ஒரு அரசியல் தரப்புல இயங்குற ஒரு முக்கியமான கையால் யாரும் ஒரு ஆள் இவரை ஊக்கப்படுத்தி தான் இந்த கேஸை போட்டிருக்கலாம் என்ற முக்கிய கையாளாக இவர் இருக்கலாம். அவர் எவர் என்ற நீங்களே ஒரு கை யோகித்து அவர் எவர் என்றதை நீங்களே யூகித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு 5 நிமிஷம் தானோ, அப்படி இல்லாட்டிக்கு நாங்களே இப்ப சொல்றோம். இப்ப என்னடா, இப்ப இந்த குறிப்பிட்ட நபர் இருக்கிறார் தானே, அந்த நபர் இந்த விஷயத்தை சொன்னோன்னு சிறிதான் சொல்லியிருக்கேன். நான் அந்த வெப்சைட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த அவர்களுடைய நிதி மூலங்கள் சம்பந்தமாக எல்லாருமே அவரோட வெளிப்படையை டிரான்ஸ்பரண்டாக அந்த வெப்சைட்ல கொடுக்கலாம். அந்த வெப்சைட்ல கொடுத்த ஒரு சில பேர்ல நானும் ஒருத்தன். ஆனா இருந்தாலும் கேஸ் போடுறீங்க ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த அரசியல் பழிவாங்க தமிழர் சொல்லியிருக்கிறேன். தமிழரசு கட்சியில இருக்கிற ஒரு சில பேரே இப்ப இந்த விஷயங்களை செஞ்சிருக்கலாம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கலாம் அவர், அல்லது இப்ப இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் ஒரு ஆள் எனக்கு எதிராக செயற்பட்டிருக்கலாம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்றாலே எல்லாருமே கண்ண முடிக்கணும் டக்குன்னு சொல்ற பேர் என்று பாத்தீங்கன்னா சுமந்திரன் அவர்கள். என்றால் அண்மை காலமாக சுமந்திரன் அவர்களுக்கும் சிறிதரன் அவர்களுக்கும் இடையிலான போர் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அது விமர்சன ரீதியான ஒரு கருத்து. அப்ப அந்த ரீதியில சிறிதரன் அவர்களுக்கும் சுமந்திரன் அவர்களுக்கும் இடையில ஏதோ ஒரு வகையில இந்த பனிப்போர் நடக்குதுன்னா, அந்த பனிப்போர் தான் இதற்கான ஒரு ஆரம்ப கட்ட புள்ளியாக இருக்கலாம். மனதில் வைத்துக் கொண்டுதான் சிறிதரன் அவர்கள் கூட முன்னைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்று பெயர் குறிப்பிடாமல் சொன்னாரா என்ற ஒரு விமர்சனம். அதுக்கு முதல் இந்த தெரியாதாக்கள் இதை தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக சொல்றேன். என்னென்னு பாத்தீங்கன்னா, முன்னை நாட்கள்ல இந்த பொது வேட்பாளரை அறிவிக்கிற பொழுது அதற்கு எதிராக யார் நிக்கிறேன்னா சுமந்திரன், நான் அதற்கு ஆதரநிலைப்பட்ட சிறிதரன் அவர்கள். அது போல தலைவர் தெரிவில் என்ன நடந்தது, இவர் தெரிவு செய்யப்படுகிறார். இதை எதிர்த்து சுமந்திரன் அவர்கள் வழக்கு தொடரும். சுமந்திரன் அவர்கள் தான் நேரடியா வழக்கு தொடுக்காவிட்டாலும் கூட ஒரு சிலரை வைத்துக் கொண்டு வழக்கு தொடுக்கிறார். அதுக்கு பின்னணியில சுமந்திரன் விமர்சனமும் இருக்கு. அப்படி அதுக்கு பின்னணியில் சுமந்திரன் தான் இருக்கிறார் என்ற விமர்சனம் இந்த அளவிலும் முன்வைக்கப்படுது. சரியா? இப்ப அந்த வழக்கு தொடர்நராக இருந்தாரே அவர் மேலேயும் யாரு சிறிதரன் அவர்கள் விமர்சனம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் தொடர்பாக சிறிதரன் இதுல தன்னுடைய கருத்தை முன்வைச்சிருக்கார். குறிப்பாக இந்த பார் லைசன்ஸ் கொடுக்கப்பட்ட பொழுது இந்த பலருக்கு இந்த பார் லைசன்ஸ் இருந்திருக்கலாம். ஆனால் சுமந்திரன் அவர்கள் இந்த பார் லைசன்ஸ் தொடர்பாக நீங்க வெளியிடுங்க, அரசாங்கத்தை ஒரு அழுத்தம் கொடுத்திருந்தவர். நீங்க இது தொடர்பாக வெளியிடுங்க. அந்த நேரத்தில் முக்கியமாக யார் இந்த வார் விடயத்துல மாட்டுப்பட்டிருந்தார்கள், சிறிதரன் அவர்கள் மாட்டுப்பட்டு இது ஒன்று காணப்பட்டது. விக்னேஸ்வரன் ஐயா மாட்டுப்பட்டு தானே ஆட்டுற தலையை ஒன்று கொடுத்த மாதிரி நான் அப்படி சொன்னா ஏழை பெண்ணுக்காக வாழ்வாதாரம் வழங்கினேன் என்று ஒரு வாக்குறுதியை அவர் வழங்கி அதன் விளைவாக அவருடைய கட்சி படுதோல்வி அடைஞ்சது. அந்த கட்சிக்குரிய தோல்விக்கு அந்த நேரத்தில் சிறிதரன் அவர்கள் சொல்லியிருந்தா நான் கொடுக்கல. அப்ப இந்த நேரத்தில் அவர் இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்றார், இதை நிரூபித்தால் என்னுடைய நாடாளுமன்ற பதவியை தூக்கிட்டாரு. இது இந்த நாடாளுமன்ற பதவி என்றது இந்த மாங்காவத்தில் விற்கிற மாதிரி இந்த அப்படிங்க நீங்க சொல்றேன். நிறைவேற்றீங்கள்டா என்னுடைய நாடாளுமன்ற பதவியை தருகிறேன், நீங்களே வைத்துக் கொள்ளலாம். உண்மையிலே இந்த விடயம் தொடர்பாக பார்க்கிற பொழுது இன்றளவிலும் கூட வைக்கப்படுற ஒரு விமர்சனம் என்று பாத்தீங்கன்னா, போர் சூழல்ல விடுதலை புலிகள் அமைப்பினர் கையில இந்த கிளிநொச்சி இருக்கின்ற பொழுது அங்க வாரே இல்லை.
பாரே இல்ல. ஆனால் இப்ப பார் அதிகரித்த தொகையில வந்து அதாவது எல்லா இடத்துலயும் வந்து பார் அதிகரிச்சு கொண்டு வரும். ஒரு பார் 2 பார் கூடிக்கொண்டு வரும். இந்த பார் அதிகரித்த தொகையில வந்து அதிகமாக அதிகரிப்பு நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா கிளிநொச்சியில தான். இன்னொரு முக்கியமான விடயம் என்றால் 2009 யுத்தத்துக்கு பிறகு அந்த கிளிநொச்சி பகுதியில இந்த காசிக்கு சட்டவிரோதமான மதுபான விற்பனைகள் வந்து அதிகரித்து காணப்பட்டிருந்தது. ஊடகங்கள் வாயிலாக அது அறியக்கூடியதாக இருந்தது. ஆனால் அதை வந்து இப்ப குறைவடைந்திருக்கு என்ற ஒரு கருத்தும் காணப்படுகிறது. அதை பற்றி உங்களுடைய கருத்து? அந்த பார் அது வந்த பிறகு அதுக்காண்டி நாங்கள் டக்குன்னு சொல்லலாதானே, ஒரு பேயை ஓட்டுறதுக்காண்டி பூசாரியை கூப்பிடலாம், பேயை ஓட்டுறதுக்காண்டி பேயை கூப்பிடலாம். நான் என்னுடைய தனிப்பட்ட சிநேகிதங்கள் இருக்குதானே கிளிநொச்சியில், அப்ப அவர்கள் கூறின கருத்துக்கள் ஒரு சில பேர் கூறின கருத்துக்கள் என்னென்றால் இந்த பார் வந்ததால இந்த கசிப்பு சட்டவிரோதமான விடயங்கள் வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு மூட நம்பிக்கையை அவர் தெரிவிப்படுத்தியிருந்தார். உண்மையிலேயே அது ஒரு பிழையான ஒரு கருத்தாடலாம். ஒரு பேய்க்காக இன்னொரு மிரட்டுறது வந்து உண்மையிலேயே இந்த என்ன இதுல அடிப்படை பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இது இந்த விடயத்துக்கு அப்பாற்பட்ட விடயம் தான். இருந்தாலும் இதை சொல்லிட்டு போறோம். இந்த தேசிய உற்பத்திகள் சிலவற்றை நாங்கள் பதநீர் என்று சொல்றோம் தானே, பனை வளங்களை நாங்கள் சரியா பயன்படுத்தினோம் என்றாலே இதை பாரிகளோட குறைத்துக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான இயற்கையான பதநீர் அதுகளை சொல்றோம். அப்ப இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் இதுல பார்க்கணும் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ரீதரன் அவர்களுடைய இந்த கருத்தியலுக்கு நாங்கள் வருகின்ற பொழுது இந்த பார் லைசன்ஸ் வந்து நிரூபிக்கப்படுமா இருந்தா, இந்த பேர்ல ஏதாவது பார் இருக்கிற நிரூபிக்கப்படுமா இருந்தா நான் உடனடியாக என்னுடைய பாராளுமன்ற பதவியை திருப்பி தரேன். இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு பாத்தீங்கன்னா, என்னுடைய சொத்து விவரங்கள்ல வந்து நான் கணக்குல காட்டாமல் அந்த குறிப்பிட்ட மின்னஞ்சல்ல இருக்காமல், மின்னஞ்சலோ குறிப்பிட்ட இணையதளத்தில் இருக்காமல் இருக்கிற இந்த விவரங்கள் இல்லாட்டிக்கு எந்த பேர்லயோ அல்லது இந்த குடும்பத்தினரது பேர்லயோ இருந்தா உடனடியாக யார் அதை வெளிப்படுத்தணுமோ வைத்தாரு. அப்படி கொடுக்கலாமா என்றது கொடுப்பதாக இருந்தால் எங்களோட கூட கட்சியில இருக்கிறாங்க பாத்துக்கிட்டு கொடுங்க. ஏண்டால் உண்மையிலே இது வந்து உடனடியா அரசாங்கம் தான் இதை எடுத்துக்கொள்ளும். அப்படி இருந்தால் ஒரு நாள் முதல்வர் மாதிரி தமிழகத்தில் முதலாவது ஒரு நாள் முதல்வர் அர்ஜுன் என்ற மாதிரியான கிளிநொச்சியின் ஒரு நாள் எம்பி. அடுத்ததாக ஒரு நாள் எம்பி இல்ல, கன நாட்களாக எம்பியா இருக்கு. அதாலதான் அவர் மேல பதவியை எடுத்து கொடுத்தா ஒரு நாள் எம்பி அப்படி ஜனம் கலைச்சிடும். அப்படி இப்படியாக நாங்கள் செய்கின்ற பொழுது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும். இதுல ஏன் சுமந்திரன் பேர் அடிபடுது என்ற விடயத்தை நாங்கள் சொல்லலாம். ஆனால் இன்னொரு விடயம் ஒன்று இதுல பேசப்பட்டிருந்த ஒரு நேர்காணல், இவ்வளவு ஒரு நேர்காணல் தான் நடக்குது. ஒரு தனியார் தொலைக்காட்சியில தனியார் ஊடகத்துக்கு கொடுத்த நேர்காணல். இந்த நேர்காணல் இன்னொரு விடயம் நடக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மக்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது கிளிநொச்சி மக்கள் என் மீது வைத்திருந்த ஒரு நம்பிக்கையை குறைக்கிறதுக்காகத்தான் திட்டமிட்ட சதி செயல் சொல்ற அவர் இன்னொரு விடயத்தை சொல்லியிருக்கார். அந்த நெறியாளர் கேட்கிறார், தமிழ் தேசிய பரப்புல பயணிக்கிறது வந்து தமிழரசு கட்சியில நீங்கள் தமிழ் தேசிய பரப்புல பயணிக்கிறீங்க, உங்களை எடுத்தா ஒன்று வந்து சிங்கள தரப்பு வந்து இப்படி உங்களை திட்டமிட்டு செய்ய வேண்டும். ஆளுந்தரப்பண்டவர் சொல்லல, சிங்கள தரப்பு என்று சொல்லியிருக்கிறார். நெறியாளர் கேட்டிருக்கார்கள், திட்டமிட்டு நீங்கள் அந்த தமிழ் தேசிய பரப்புல இருந்து பயணிக்கிறதால உங்களுக்கு திட்டமிட்டு சதி நடந்திருக்கிறதா அல்லது வந்து உங்களோட கட்சிக்குள்ளேயே சதி நடந்திருக்குதா என்று அவர் கேட்கிறார். இவர் சொல்ற எதுவும் நடந்திருக்கலாம். அதாவது குறிப்பா பார்க்கிற பொழுது இந்த சுமந்திரன் மேல வைக்கப்படுற இன்னொரு விமர்சனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிங்கள தரப்பு அல்லது முன்னை நாட்கள்ல அரசாங்கத்துடைய கைக்கூலியாக இவர் செயற்பட்டவர் என்ற விமர்சனம் உறுதிப்படுத்தப்படாத ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் இந்த விமர்சனத்தை வந்து சுமந்திரன் பலவாறாக எதிர்கொண்டாலும் கூட சுமந்திரன் சில மேடைகள்ல பேசுகின்ற பொழுது அது வெளிவரதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. உதாரணமாக இந்த சில அமர்வுகள்ல வந்து விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு எதிரான சில நிலைப்பாடுகளை இவர் சொன்னதா இருக்கட்டும், இனப்படுகொலை சம்பந்தமான விடயங்களை பேசினதா இருக்கட்டும், இது வந்து இவருக்கு எதிரான சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொண்டிருக்கு. அந்த வகையில இந்த சுமந்திரன் அவர்கள் மேலே இந்த விமர்சனம் முன்வைக்கப்படுதா என்ற கேள்வி எழுகின்றது. ஏனென்றால் ஒன்று வந்து கட்சிக்குள்ளே இருக்கிறார்கள் செய்யலாம் என்ற விடயம் பேசப்படுது, அல்லது அரசாங்கத்தினுடைய ஆதரவுல இருக்கிறார்கள் அல்லது அரசாங்கத்துக்கு ஆதரவு மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறார்களால இப்படி செய்யப்பட்டிருக்கலாம் என்ற விடயம் அரசாங்கம் வந்து எந்த அரசாங்கம் முன்னை நாட்கள் இருந்த அரசாங்கம் அப்படியும் கூறப்படுகின்றது. ஆகவே இப்படியாக ஸ்ரீதரனுக்கு இந்த சொத்து பிரச்சனை வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய பேரிடியாக வந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த அண்மை காலமான அரசாங்கம் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் இருக்கு. உதாரணமாக, ஆனால் முக்கிய புள்ளிகள் ரணில் விக்ரமசிங்கனுடைய மத்திய வங்கி பணிமுறை மோசடி வழக்கு கிடப்புல தான் கிடக்குது. பாதிய ஊழல் செய்தார்கள் என்று நீங்கள் எதிர்கட்சியாக எதிர்த்தரப்பாக இருக்கும் போது குற்றஞ்சாட்டிய ரணில் மற்றும் மஹிந்த ராஜபக்ச, ராஜபக்ச மற்றும்
பசில் ரயில் பக்கத்துல கூட போகல. ஏதோ ஒரு சின்ன சின்ன விசாரணைகள் மட்டுமே நடக்குது. அறகலை என்ற ஒரு பெரிய போராட்டம் நடந்து அவர்கள் ஆட்சி படத்துல தூக்கினது காரணம் வந்து அவர் ஊழல்வாதிகள். ஆனால் நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க என்ன செய்த நீங்கள் அறகலை போராட்டத்துல மிக பிரதானமான பங்களிப்பை செஞ்சது வந்து ஜேவிபி. அனுரகுமார் திசாநாயக்க போற போராட்டக்காரர்கள் எல்லாரையும் அடிச்சு துரத்தினவர்கள் அனுரகுமார திசாநாயக்கா மட்டும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவருடைய நேர்மையை பார்த்து ஏதோ உண்டு. ஆனால் அவர் அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்கிறாரா என்ற கேள்வி ஒன்று இப்ப இருக்கு. வருங்காலத்தை பொறுத்திருந்தா பார்க்கணும். இப்ப இது இவ்வாறு இருக்க சரி, இந்த விமர்சனம் இவ்வாறு இருக்க, இப்ப சிறிதரன் மேல இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட இடத்துல எப்படி இதை இந்த அரசாங்கம் எதிர்கொள்ள போகின்றது என்ற ஒரு கேள்வி என்றால் மிக வேகமாக இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான விஷயங்களை நான் சொன்ன மாதிரி இந்த முக்கிய புள்ளிகளை தவிர்த்து சில பேர் மேல திடீரென்று வழக்கல் பாயிறது வந்து அவதானிக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி சிறிதரன் மேல இந்த வழக்கு எப்படி பாய போகுது, அதை சிறிதரன் எப்படி எதிர்கொள்ள போறாரு. பொது வழிகளில் பேசுகின்ற பொழுது கொஞ்சம் கேஷுவலா இருக்கிறார். இது கட்டாயம் செய்யப்பட வேண்டிய ஒன்று. இது செஞ்சால்தான் நான் யார் என்று உலகத்துக்கு தெரியும், உண்மைதான் உலகத்துக்கு தெரியும் என்று சொல்றேன். நீங்கள் எந்த விசாரணை மேற்கொண்டாலும் அதுக்கு தாராளமாக நான் ஒத்துழைப்பை கொடுப்பேன் என்று யார் சொல்லியிருக்கிறேன்? சிறிதரன். அவ இப்படியாக சிறிதரன் அவர்கள் மேல வைக்கப்படுற விமர்சனத்துக்கு வந்து அவர் சரியான முறையில இப்ப கொஞ்சம் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த வழக்குகள் நடக்கின்ற பொழுது என்ன நடக்க போகுதுன்றது ஒரு கேள்வி. சில நேரம் அதிலே மாதிரி பிடிபடாமல் இருக்கலாம். பிடிபடாமல் மீன்ஸ் அவருடைய குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்படாமல் இருக்கலாம். இது ஒரு பொய்யான குற்றச்சாட்டாம இருக்கலாம். இல்லது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற மாதிரி வாயளவுல சரியா வரலாம். ஆனால் சில நேரங்களில் பிடிபடலாம். இரண்டு விடயங்கள் நடக்கலாம். அப்ப இந்த இதை எப்படி அரசாங்கம் எதிர்கொள்ள போகின்றது, அரசாங்கம் எப்படி கையாள போகின்றது என்ற கேள்வி ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த பாதுகாப்பு பிரச்சனை சம்பந்தமா ஒன்று சொல்லியிருக்காரு. என்னது அவர் என்னன்னா சிறிதரன் அவர்கள் மீது வந்து ஒரு பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனை காணப்படுது. என்ன முன்னைய நாட்கள்ல வந்து அவர் தாக்குதல் நடத்தப்பட்டார். இந்த இடம் நொச்சியாம என்ற பகுதியில் வந்து துப்பாக்கி ஆனால் அவர் தப்பியிருக்கிறார். அதெல்லாம் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கும் சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்குமே பாதுகாப்பு இருக்கு. ஆனால் முக்கியமாக 5 உறுப்பினர்களுக்கு பாராளுமன்ற இது ரீதியில தனக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கு. முக்கியமா 5 பேர்ல எனக்கு ஒரு பேர் இருக்கு. நான் எந்த பேரும் வாசிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் முக்கியமான உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு இந்த பாதுகாப்பு சார்ந்த விடயங்கள். அப்ப அதுதான் அவர் சொல்றேன். அப்ப இதை சம்பந்தமாக நாங்கள் பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு வகையில அவருக்கு பாதுகாப்பு பிரச்சனையும் இருக்குது அல்லது திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது யாராலையும் ஏற்படுத்தப்படலாம். உதாரணமாக அந்த கட்சியில இருக்க எதிர்கட்சியில சிறிதரனாலேயே ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. சரியா? அப்ப இந்த பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை தொடர்பாக பார்க்கின்ற பொழுது அடுத்த கட்டமாக இவர் பாதுகாப்பு பிரச்சனைகளை சாடுவாரா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக இந்த மக்கள் மத்தியின் நிலைப்பாடு என்ன என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. ஏனென்றால் இற்றை வரைக்குமே அறகலைய போராட்டத்துக்கு பிறகு சிங்கள மக்கள் நிற்கிறார்கள். அதே மாதிரி தமிழ் மக்கள் கூட டக்குன்னு தங்களோட மனதிலே இருந்து விலக்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்றேன், மக்கள் சம்பந்தமான நிலைப்பாடுகளே அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை ஊழல் குற்றச்சாட்டு ஈடுபட்டாலும் யாருடைய பணம் தவறா பயன்படுத்த, மக்களுடைய பணம் தவறா பயன்படுத்த. அப்ப மக்கள் இப்ப விளங்கி கொள்ள வலிக்கிட்டார்கள். அப்ப என்ன டக்குன்னு தூக்கி கொண்டு வருகின்றார்கள். ஆகவே சிறிதரனுடைய இந்த கிளிநொச்சி சம்பந்தமான விடயத்தில் இவர் என்ன நிலைப்பாடு இருக்க, கிளிநொச்சி மக்கள் இன்னுமே அவருக்கு ஆதரவு தான் தெரிவித்துக் கொண்டிருக்கார். அண்மை தினம் கூட ஒருவர் இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது அவர் அப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டார் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். அப்ப கிளிநொச்சி மக்கள் வந்து அவருக்கு இன்னுமே ஆதரவு நிலைப்பாடு தெரிவித்திருக்காங்க. அந்த அவர் என்ன கோட் பண்ணியிருக்கிறார் என்ற அந்த குறிப்பிட்ட நபர் சிவில் சார்பலர் வந்து என்னென்னா ஒரு அதிபராக இருந்தவர் எப்படி இவ்வளவு சொத்துக்களை சேர்த்திருக்க முடியும், ஒரு அதிபராக இவ்வளவு காலமும் பயணித்தவர் அதிபருக்கு அவ்வளவு பெரிய தெரியல. தமிழரசு கட்சியில இருப்பவர்கள் யார் என்று பார்த்தால் பரம்பரை பணக்காரர்கள். சம்பந்தன் ஐயா தொடக்கம், தந்தை செல்வாயா, சுமந்திரன் எல்லாருமே பரம்பரையா பணக்காரர்கள், வம்சாவளி சொத்துக்கள் இருக்கிறார்கள். தமிழரசு கட்சியில வந்து அதிக அளவான செல்வாக்கு மிக்கவர்களாக காணப்படுகிறார்கள் என்றதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இவர்களை இதை மட்டுமே வைத்துக்கொண்டு நாங்கள் இவர்கள் சொத்து சேர்க்கவில்லை என்று நேரடியாக சொல்லிக்கொள்ள முடியாது என்ற இன்றளவிலும் கூட தமிழரசு கட்சி உறுப்பினர்களுடைய வெளிநாட்டு வீடுகள் பற்றியும் அல்லது கொழும்புல இருக்கிற வீடுகள் பற்றியும் இன்றளவிலும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. அவை தமிழரசு கட்சி என்பதற்காக மட்டுமே அவர்கள் சொத்து சேர்க்கவில்லை என்ற விவரத்தை நாங்கள் வெளிப்படையாக சொல்லிவிட முடியாது. எந்த ஒரு ஆதாரம் இல்லாம வேற எந்த ஒரு கணக்கில் காட்டப்படாத சொத்தும் இல்லைன்னு சொல்லிவிட முடியாது. அவை ஏதோ ஒரு வகையில அரசியல்வாதிகள் என்று வந்தால் ஒரு சில அரசியல்வாதிகளை தவிர, உதாரணமாக இந்த ராஜபக்ச குடும்பமாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், அனைவர் மேலேயும் இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விடயம் உள்ள வரத்தான் செய்கிறது. இது வந்து நடைமுறை அரசியல்.
அப்ப இந்த அரசியலுக்கு எந்த வகையில சிறிதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்க போகும்ன்றது ஒரு கேள்வியா இருக்கு. இதே நேரத்துல அரசாங்கம் இதை எப்படி கையாள போகுது, எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்குமா, ராஜபக்ச குடும்பங்கள் மற்றும் அவர்களுடைய சகாக்களுக்கு எதிராக செயற்படுகிறது என்று காட்டிக்கொள்ளும் அரசாங்கம் இவருடைய விடயத்திலும் தலையிடுமா, கைது செய்யுமா என்றதான் கேள்வி. கைது செய்யறதுக்கு முதல் விசாரணை எப்படி நடக்க போகுதுன்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கிறது. இப்படியான பல பார் லைசன்ஸ் மாதிரி தான் இதுவும் ஒரு முடிவில்லாத கிடப்பில் போடப்படுமா என்பதும் கதை. ஆகவே இப்படியாக பல தகவல்கள் அரசியல் பரப்புல தொடர்ந்து இடம்பெற்ற வண்ணமே இருக்கிறது. அந்த தகவலை தெரிஞ்சு கொள்றதுக்காக புஷ்பா சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி.